ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் என்னென்னா, மறுபிறப்பு இருக்கா இல்லையா, மறுபிறப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. மெயில் வந்தது, அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ், நிறையா கேள்விகள், பெரிய கேள்வியாக இது இருந்துச்சு. அதிகமான கேள்வி கேட்ட கேள்விகள் இது தான். சரி, இந்த கேள்விக்கான பதிலை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரி, இந்த பதிலை நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறது பதிலை? நான் என்ன போயிட்டு வந்தேன்னா என்ன, எனக்கு என்ன தெரியுமா, என்ன போன பிரிவில் இருந்திருந்தாலும் சரி, இப்போ மறுபடியும் வந்திருந்தாலும் எனக்கு என்ன தெரியுமா? சரி, அப்படி தெரிஞ்சிருந்தாலும் ஞாபகம் இருக்குமா? எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. யாராரோ எனக்கு சொல்கிறத விட யாராரோ சொல்லுவாங்க, அவங்க நம்பிக்கையிலையும் அவங்களுடைய உணர்விலும் புது புது அர்த்தங்களை வச்சு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அது சொல்லட்டும், அது தப்பு இல்லை. ஆனால் எனக்கு அதை பற்றி தெரில. அப்படி மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படி தெரியணுன்னா, நான் அடுத்தது பிறவியில் வந்து நான் கண்டிப்பாக யூடியூப்பில் பதிவிடுறேன். அதனால் போயிட்டு வந்து பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியும் அது என்ன உண்மையாக இல்லையான்னு. சரி, அதனால் எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. ஆனால் நமக்கு முன்னாடி இருந்தவங்க யாராவது ஒருத்தராவது சொல்லியிருக்கணும்ல, இருக்குப்பா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்கணும். அதனால் யார் அது அப்படின்னு சொல்லி தேடும்போது எனக்கு சித்தர்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எனக்கு ஸோ ஒரு நம்பிக்கை அப்படின்னு கிடையாது, அவங்க அனுபவித்தவங்க, அதனால் அனுபவிச்சுட்டு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்க்கல, அதை பற்றி நாலேஜ் இருக்கும்ல அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதான் பதில். அகத்தியர், சிவவாக்கியர், திருவள்ளுவர், போகர், காகபுஜண்டர், அப்படி லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க? சரி, நான் வந்து சொல்கிறத விட நம்முடைய அகத்தியர் சொல்கிறது எப்படி, நான் சொல்கிறது என்ன, எனக்கு நான் ஒன்றும் தெரியாதுன்னு. அதனால் அகத்தியருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மறுபிறவி இருக்கா இல்லையா ஒரு ஆள்கிட்டையும் கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட கேட்க போகிறேன்னா, அகத்தியர்கிட்ட போய் கேட்க போகிறேன். அகத்தியரையா, இப்போ வந்து மறுபிறப்பு இருக்கா இல்லையா, எனக்கு பதில் தெரியணும் அப்படின்னு கேட்குறேன். அவர் பதில் சொல்ல போகிறார். சரி, என்னன்னா, அகத்தியர் 12,000 காண்டம் 5 பாடல் 666 666. இந்த 666 அழகான ஒரு பாடல் வந்து இருக்குது. நல்லா கேளுங்க இந்த பாடலை. இருந்தாரே சடலம் விட்டு ஆத்மந்தானு மெழிலுடனே செல்ல வகைவழி காணாமல் பொருந்தவே மறுபிறப்பு பிறப்பதையும் பேரின்ப சுகமதையா எடைவதாயும் திருந்தவே 7 பிறப்பு பிறப்போம் என்றும். பார்த்தீங்களா? தேர்க்கமுடன் மக்கள் சொல்வார் பாரு, வருந்தவே அதுவும் பொய்யேயாகும், வளமான சடலம் அது அடியும் பாரே அப்படின்னு நம்முடைய அகத்தியர் இதை சொல்லிக்கிறார். ஐயோ, என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு, இதுக்கு அர்த்தத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, இவர் சொன்னார். அதுக்கு பிறகு இப்போ இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்குறோம். யாருன்னா, சிவவாக்கியர்கிட்ட கேட்குறோம். ஐயா சிவவாக்கியர் ஐயா, சித்தர் ஐயா, மறுபிறவி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். சிவவாக்கியர் சிவவாக்கியம் 1000 பாடல் 166 கறந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர்புகா துடைந்து போன சங்கினியோசை யுர்களும் மூடல் புகா விழுந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். வெயிட் பண்ணுங்க, அர்த்தத்தை கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது நம்ம வந்து சித்தர் அப்படின்னு சொன்னோம், சித்தர்கிட்ட கேட்டோம். சரி, திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? திருவள்ளுவர் நம்ம அவரை நம்பலாம். நிறைய அற்புதமான நிறைய வாக்கியங்களை கொடுத்துருக்கிறாரு, வாழ்க்கையினுடைய அற்புதங்களை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். திருவள்ளுவர் ஞான வெட்டியான் பாடல் 48 அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னன்னு பார்க்கலாம். தீர்த்தமும் ஆடிக்கொள்வீர் தெளிந்தவர் போல் ஜபதப சாஸ்திரங்கள் ஓதிக்கொள்வீர் யாத்திரை தீர்க்கங்களாடி நதிகள் தோறும் அலைந்து அலைந்து சுற்றி அலைகிறீர், மாற்றியே பிறப்போம் என்று பொய்ப்பிரட்டு வாய் சமத்து சாஸ்திரன் சொல்ல மடையர்களே பாத்திரமா
பாத்திரமறியா பாவிகள்தான் பாடுபட்டும் கூற்றறியா மாடுகள் தான் அப்படின்னு சொல்லி 48வது பாடலில் நம்முடைய திருவள்ளுவர் இதை சொல்கிறாரு. சரி விடுங்க, கொஞ்சம் இவரை விட கொஞ்சம் வயசானவர்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லி இன்னும் பெரியவர்கிட்ட போய் கேட்குறோம். அவர் யாருன்னா நம்முடைய காகபுஜண்டர், பெருநூல் காவியம் 393 அவரை கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா 393 கேளுவாய் முக்தி என்ன செத்த பின்னர் கிறுக்கர் சொல்வார் செத்தது போல் சொல்வாரே அப்படின்னு முடிக்கிறார். அடுத்தது 394 எத்தர்தான் தெரியாமல் செத்த பின்னே யமலோகம் சென்ற பின் முக்தி என்பார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி, அப்போ மறுபிறவியை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ நம்ம அதோடைய அர்த்தத்தை அன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ முதல் நம்ம அகத்தியர்கிட்ட கேட்டோம். என்ன சொன்னார்னா அகத்தியர், மனுஷன் இறந்த பிறகு, மடிந்த பின், சத்து போன பிறகு அவன் ஆன்மா செல்லும் இடம் அறியாதவர்கள். அவனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப ஸ்வர்க்கம் நரகம் அடைந்து சுகதுக்கங்களை அனுபவித்து மறுபிறவி எடுப்பான். நல்லா கேளுங்க, மறுபிறவி எடுப்பான். இதை போல 7 பிறப்பு எடுப்பான் அப்படின்னு சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்றார். அவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மறுபிறப்பெடுப்பான் என்பது பொய் அப்படின்னு சொல்றாரு. அவனது உடல் அழியும் என்பதே மெய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை வைக்கிறார். யார் அப்படின்னா நம்முடைய அகத்தியர். சரி, அகத்தியர் பதில் சொல்லிட்டார். சிவவாக்கியர்கிட்ட கேட்டோம்ல, அவர் என்ன பதில் என்னன்னா, அவர்கிட்ட கேட்டதுக்கு என்னென்ன சொல்கிறாருன்னா, தம்பி பாலை கறந்துட்ட, அது மறுபடியும் பசுமாட்டுடைய மடியில் போய் சேருமா அப்படின்னு கேட்குறாரு. போய் சேராது, பதில் சேராது. சரி, சங்க ஒலிக்கிற சங்கு, அதாவது சங்குலேருந்து ஓசை வெளியே வருது, வெளியே போன ஓசை மறுபடியும் உள்ளே வந்துடுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, வராது. மரத்தில் அதை விட்டு விழுந்த ஒரு பூ கீழே விழுந்துருச்சு, அதே பூ மேலே சேர்ந்து மறுபடியும் காய்க்குமா? அது ஒட்டிக்குமான்னு கேட்குறாரு. ஒட்டாது. அதுபோன்று இறந்தவர், அதாவது சத்து போனவர் மறுபடியும் மறுபிறப்பு பிறப்பதில்லை. நாம் சும்மா அவர் ஏதோ சொல்கிறாருப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போன்றதுனால மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறார். யார்? நம்முடைய சிவவாக்கியர். சரி, சிவவாக்கியர் பதில் சொல்லிட்டாரு, கேட்டோம், பதில் சொல்லிட்டாரு தன்னுடைய பாடல் வழியாக. திருவள்ளுவர் ஒரு பதிலை வச்சிருக்கிறார்ல, திருவள்ளுவர்கிட்ட கேட்டோம். அவர் என்ன பதில் சொன்னார்னா, அதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு மனுஷன் ஒரு பிறவி வந்துட்டே இருக்கான். அவனுக்கு மாறி மாறி மறுபடியும் அவன் பிறப்பதற்கு எல்லாம் தெரிந்தவர் போல சாஸ்திரம் என்ற ஒரு பெயரில் பொய் புரட்டு சொல்லும் மடப்பயலுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த பிறவியில் செய்த பாவங்களை போக்க யாத்திரை போய் கங்கை அல்லது ஏதாவது புனித நதிகளை நீராடி ஜபங்களும் தவங்களும், ஜபம் தவம் நல்லா புரிஞ்சுக்குங்க, செய்கிறீங்க. சரி, செய்யுங்க. கோவில் குளம் என்று அலைந்து திரியுங்க. ஆனால் இதில் ஒரு கான்செப்ட், ஒரு கூற்று என்னன்னா, மரணம் அடைந்த பின் மறுபிறவி இல்லை என்ற உண்மை அறியாத பாவிகளே பாவிகளே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல்ல அருமையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் கடைசியாக அதில் முடிக்கிறார். என்ன, திருவள்ளுவர் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மாடுன்னு திட்டுறாரு. என்ன ஃபைனல் என்ன சொல்கிறாருன்னா, இத்தகைய பாடுபடுவதால் உனக்கு எந்த பயனுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் முடிக்கிறார். ஐயோ, எப்படி பேசி முடிக்கிறாங்க பாருங்க. சரி, கடைசியாக காகபூஜன்கிட்ட கேட்டோம். அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் அந்த பாடலை கேட்டிருப்பீங்க. செத்த பின் யமலோகம் செல்வார் என்றும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப மீண்டும் பிறந்து புண்ணியம் செய்து முக்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லி யாரா சொல்லுவாங்க அப்படின்னா, கிறுக்கு பயலுங்க. அவனுங்க பேர் என்னன்னா கிறுக்கு பயலுங்க. இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? அவங்களுக்கு நான் சொல்லலை, இந்த பாடல் சொல்லுதுன்னு சொல்லி கிறுக்கு பயலுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா காகபூஜன்டர் அவங்கள கிறுக்கு பயலுங்க சொல்கிறாரு. கிறுக்கு பையன் மட்டும் இல்லை,
இன்னொரு பேர் வைக்கிறார், ஏமாற்றுக்காரங்க சொல்லுவாங்க. சரி, அப்போ மறுபிறவி என்ன அப்படின்னா, நம்முடைய உடம்பு 96 தத்துவங்களுடன் உடல்ல குடியிருக்கக்கூடிய ஒரு அதிகமான இந்த உயிர் சக்தி நம்ம உடம்புல இருக்கு. உடல் எப்போ சதையுதோ, அப்படி சதையும் பொழுது இது அனைத்தும் பிரபஞ்சத்தோடு போய் சேரும். அவ்வளோதான். இதை நான் சொல்லலை, சித்தர்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரியலை உண்மையாகவே. அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் ஏதோ பார்த்துட்டு அவங்களுடைய அர்த்தத்துலேயும் அவங்க அதை முழுக்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க. சமாதி நிலைகள், அந்த பல நிலைகளை அறிந்தவங்க, கூடு விட்டு கூடு பாய்ந்தவங்க, என்னென்னமோ வேலைகளை செய்தவங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும். நான் ஒரு பாமரன், எனக்கு அதை பற்றி நாலேஜ் கிடையாது. அதனால் எனக்கு பதில் தெரியலை. என்னுடைய பதில் ஐ டோன்ட் நோ. சரி, இப்போ கமெண்ட்டில் மறுபிறவி இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அகத்தியரை விட பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு நபர் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல, சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த நபர் இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னா இருக்கட்டும். அவர் தான் இதை சொன்னார், அகத்தியரோட பிரம்மாண்டமானவரா? சரி, அப்படி அகத்தியரை எழுதியிருக்கிறாரையா, அது பொய்யாயிடுமா? எனக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறுபிறவி இருக்கா இல்லையா? பல பேருக்கு பல விதமான அனுபவங்கள் இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. பல அனுபவங்கள் இருக்கும் போல தான் இருக்கும். சரி, இருக்கிறதாகவே இருக்கட்டும், நல்லது. ஆனால் எனக்கும் இருக்கிறதா தெரியல. இருக்குன்னு மனசு நம்புது. அதனால் எனக்கு ஒரே வார்த்தை தான் தெரியும், ஐ டோன்ட் நோ. இந்த ஒரு பதிலோடு நான் முடிக்கிறேன். எனக்கு தெரியலன்றத பதிலை, எனக்கு சொந்தமான கருத்தை நான் வைக்கிறேன். உங்களுக்கு உண்மையாகவே யூ நோ வெரி வெல் அபவுட் அந்த ரீகார்னேஷனை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். அதனால் உங்களுக்கு நல்லா தெரியுன்றதுனால கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு முறையை பார்க்கலாம். நன்றி. நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பதிவாக வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ வெரி மச்.